நட்டண்ணே தம்பி வணக்கம். வணக்கம். நேத்து என்னமோ கட்சியை பத்தி ஆத்துன்னு ஆத்துனேன். ஆமா, நேத்தே வண்டவாளம் தண்டவாளம் எல்லாம் ஏத்திட்டாங்க. என்னப்பா அதாவது இந்த ஏடிஜிபி ஜெயராமன் இருக்காருல்ல, ஆமா, அவர் ஆள் கடத்தல் வழக்குல நேத்து கைது செய்யப்பட்டிருக்காரு தெரியுமா? ஆமா. எந்த அளவுக்கு அப்ப சட்ட ஒழுங்கு இருக்கு நீயே பாப்பா. எந்த கட்சிக்காரங்களால கைது செய்யப்பட்டிருக்கு? யோசிச்சு சொல்லியா. ரெட்டலையில போட்டியிட்ட புதிய பாரதம் கட்சி தானே அவரு? புதிய பாரதம், அதாவது புரட்சி பாரதம், சாரி புரட்சி பாரதம் கட்சி. இதான் உன்னோட அறிவு, அந்த அளவுக்கு தான் இருக்கு உனக்கு. அவர் என்ன கட்சியில இருந்தாரு கூட தெரியல உனக்கு. புரட்சி பாரதம் அந்த கட்சியினுடைய எம்எல்ஏவான ஜெகன்மூர்த்தியா இருக்காருல்ல, அவரோட வழக்குல தான் கைது செய்யப்பட்டிருக்காரு. அந்த கட்சிக்காரரு இவரு அதிமுக சப்போர்ட், அதனாலதான் இந்த பிரச்சனை நடந்திருக்கு. அதை விட அது தனியா இருக்கட்டும். ஏடிஜிபி எதுல இருக்காரு? உள்துறையில தானே இருக்காரு. உள்துறை யார்ட்ட இருக்கு? ஸ்டாலின் தான் இருக்கு. அந்த லட்சணத்துலதான் ஆட்சி நடத்திட்டு இருக்காரு உங்க தலைவர். அதாவது ஒரு ஏடிஜிபி அதுவும் ஆள் கடத்தல் வழக்குல கைது செய்யப்படுறாங்க, அதுவும் நீதிமன்றம் ரொம்ப கடுமை விமர்சிச்சு கைது செய்யணும் அப்படின்னு சொல்லி இருக்குன்னா எந்த அளவுக்கு கேவலமான ஒரு ஆட்சி நடந்துட்டு இருக்குன்னு தெரியும். அதாவது நான் என்னோட கருத்தை சொல்ல வர்றேன், ஆனாலுமே நீ அதை தடுத்து இப்படி சொல்ற அப்படின்னா எங்க மேல எவ்வளவு வன்மத்துல இருக்கன்னு புரியுது. வன்மம் எல்லாம் கிடையாது, இதான் உண்மை. உண்மை நடக்கிற விஷயத்த தானே சொல்றோம். ஆமா, யூனிஃபார்ம்ல இருந்த போலீஸ் கைது செய்யப்பட்டிருக்காரு. இது இந்த அரசுக்கு மிகப்பெரிய இழுக்குன்னு நிறைய உடனடியா சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காரு உள்துறை செயலாளரால இன்னைக்கு. அதாவது ஏன்னா நேத்தே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கறதுனால இன்னைக்கு சஸ்பெண்டும் செஞ்சுட்டாங்க அவரை. என்ன பண்ணப்பா, அதாவது அந்த லெவல்ல தான் இருக்கு சட்ட ஒழுங்கு. இதை தாண்டி எதிர்கட்சி தலைவர் இருக்காருல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. அதாவது தமிழ்நாடு எங்க போகுதுன்னே தெரியல, இங்க சட்ட ஒழுங்கு இருக்கா இல்லையான்னு கூட தெரியல, ஆனா இது எல்லாமே கண்டுக்காம முதலமைச்சர் ஒரு சைடு சும்மா ஷூட்டிங் நடத்திட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கை ஒண்ணு விட்டுருக்காரு. ஏன்னா நேத்து பண்ருட்டியில 80 வயது மூதாட்டிய பாலியல் வன்கொடுமை பண்ணிருக்காங்க. ஆமா, அதுல ஒருத்தவரை சுட்டும் பிடிச்சிருக்காங்க இன்னைக்கு காலையில. 80 வயது மூதாட்டியவே பாலியல் வன்கொடுமை பண்றாங்க அப்படின்னா இங்க சட்ட ஒழுங்கு எங்க இருக்கு தமிழ்நாட்டுல அப்படின்னு கொடூரமானவங்க நீ கேட்க மாட்டேன், அந்த குற்றம் பண்றவங்கள கேட்க மாட்டேன். உங்க கட்சிக்காரனா கூட இருப்பான்ல கடைசியா. எங்க கட்சிக்காரங்களும் அப்படி பண்ண மாட்டாங்கப்பா. அது யாரோ போதையில இந்த மாதிரி பண்ணிருப்பாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். யாருனாலுமே இது போன்ற கொடூரங்கள் பண்றது ரொம்ப ரொம்ப தப்பு. இவர்களுக்கு உரிய தண்டனை கொடுக்க வேண்டும் அப்படிங்கறதுதான் என்னை போன்ற கட்சிக்காரங்களும் சரி, உன்னை போன்ற எங்க கட்சிக்கு எதிரான உங்களுடைய கருத்தாவும் இருக்கு. அப்படித்தானே? இது போன்ற சம்பவங்கள் இனிமே நடக்காம இருக்கிறதுக்கு என்ன அப்படிங்கிறதுக்கு வழி பார்க்கணும்பா. அது வழி பார்க்கணும். ஆனா வழி பார்க்க வேண்டியது யாருன்னா ஆட்சியில இருக்கவங்க. அப்ப எங்க ஆட்சி அகற்றினாதான் அதுக்கு வழி நடக்கும். அதான் உண்மை. அதைத்தான் இன்னைக்கு அன்புமணியும் சொல்லியிருக்காரு. மக்கள் திமுக ஆட்சி அகற்றணும் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க 2026ல. இப்போ திமுக ஆட்சி இனி இருக்கக்கூடாது 2026ல அப்படின்னு ஒரு பொதுக்கூட்டத்துல பேசியிருக்காரு. ஆமா, அது மட்டும் இல்ல, அவர் இன்னும் பேசியிருக்காரு. ஆமா, நிறைய கட்சியை உடைச்சதே திமுக தான். திமுக 10.5% இடஒதுக்கீடுக்காக நாங்க திரும்ப போராடிடுவோம் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் எங்க கட்சியே உடைச்சிட்டாங்க. சந்தேகம் இருக்கு, உங்களுக்கு அதுல ஒரு பங்கு இருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கு. இல்லப்பா, அது அவங்க கட்சிக்குள்ள பிரச்சனை. இப்ப அப்பா அம்மா இருக்காங்க, அவங்களுக்குள்ள நம்ம எப்படி சண்டை இழுத்து விட முடியும்? நீயே சொல்லு. இல்ல, அப்பா அம்மா இருக்காங்க ரைட்டு, வேற யாரையாச்சும் தூண்டி விடலாம்ல. அவங்க மூலியமா அவங்க அப்பாட்ட தூண்டி விட்டுருக்கலாம் கட்சியை உடைக்கிறதுக்கு. அப்படி தூண்டி விட்டு அவங்க சண்டை போடுற அளவுக்கு இவங்க வீக்கா இருக்கக்கூடிய ஆள் தான் திமுக. ஏன்னா கடந்த கால வரலாறுலாம் அப்படிதான் இருக்கு. அவங்க ஏன் வணிகர் சங்கத்தை உடைச்சது அதெல்லாம் பத்தி சொல்றீங்களா? அதான் சொல்ல, அதான் நீயே சொல்றியே, அப்புறம் என்ன? நான் சொல்லுவேன்பா, எனக்கு எல்லாமே தெரியும்ல பின்னாடி என்ன நடந்தது அப்படின்னு. எங்களோட சாதனைகளை வரலாறு நினைக்கிறோம், அதெல்லாம் வரலாறு. ஆமா, உங்க தலைவரோட வரலாறு. சரி, அன்புமணி ராமதாஸ் அவர்களும் ஐயா ராமதாஸ் அவர்களும் விரைவில் ஒன்று சேரணும் அப்படிங்கிறது உங்களுடைய கோரிக்கையா இருக்கு, ஆசையா இருக்கு. அது நடக்கக்கூடாது அப்படிங்கிறது எங்களுடைய ஆசையா இருக்கு. பார்ப்போம், மக்கள் சொல்லுவாங்க அவங்க சேருவாங்களா சேர மாட்டாங்களா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. எங்க கூட கூட்டணிக்கு வருவாங்களா அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. கூட கூட்டணிக்கு என்ன அவங்க கட்சி அழகு வச்சுட்டு போறதுக்கா? மத்த உங்க கூட்டணி கட்சி மாதிரி எதுக்கு அவங்களையும் சேர்த்து இருக்கிற? அவங்க கொஞ்சம் கொஞ்சம் மான நஷ்டம் இதோட எல்லாம் இருக்காங்க. உங்க கூட்டணி கட்சி மாதிரி எல்லாம் கிடையாது. திடீர்னு மான நஷ்ட வழக்கு அப்படி எல்லாம் சொல்றேன். மானத்தோட இருக்காங்கன்னு சொல்ல வந்தேன். சரி, நேத்து நீ இவங்களை பத்தி ரொம்ப இழுக்கா பேசுனீங்க, விடுதலை சிறுத்தைகள் பத்தி இழுக்கா பேசல, விமர்சனம் வச்சிருந்த. என்ன நடந்தது அவங்க இன்னைக்கு சொல்லியிருக்காங்க தெரியுமா? எந்த இடத்துல விட்டு கொடுக்கணும், எந்த இடத்துல விட்டு கொடுக்க கூடாதுன்னு எங்களுக்கு தெரியும். அதாவது அவர் என்ன சொல்லியிருந்தாரு பேரணியில, என்ன சொல்லியிருந்தாருன்னா, தேசம் தான் எங்களுக்கு முக்கியம், கூட்டணி பேரம்லாம் எங்களுக்கு அதெல்லாம் எதுவுமே கிடையாது, தேசம் முக்கியம். கூட்டணி ஆட்சியில பங்கு கேட்பீங்களா, துணை முதல்வர் பதவி கேட்பீங்களான்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா எங்களோட இலக்கு பிரதமர் அப்படின்னு அவர் பேசுற மாதிரி சிஎம்னு சொல்லி ஒரு நியூஸ் கார்டு போகுது. அது உண்மையா அப்படிங்கிறது எனக்கு டவுட் தான். ஏன்னா அவர் அப்படி முதலமைச்சர்னு சொல்ல வேணாம், துணை முதலமைச்சர் எங்களுக்கு தான் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி பாக்கட்டு. அவருடைய இலக்க உயரத்துல வச்சிருக்காருப்பா. சமுத்திரக்கனி ஒரு படத்துல ஒரு டயலாக் சொல்லுவார்ல, ஏணிய கூரை மேல போடாதீங்க, வானத்து மேல போடுங்கன்னு. அது படத்தை கரெக்டா இருக்குன்னு. அரசியலுக்கு அதெல்லாம் இது கிடையாது. அரசியல்ல கொஞ்சம் கொஞ்சமா தான் போக முடியும், எடுத்தோனையும் பிரதமர் எல்லாம் போக முடியாது. ஏன் அமெரிக்கா ஜனாதிபதி சொல்லிட்டு போக முடியாது? எத்தனை வருஷம் எம்பியா இருந்திருக்காரு,
அதாவது அவர் என்ன சொல்லியிருந்தாரு பேரணியில, தேசம் தான் இலக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதுக்கு சீட்டே வாங்காம நின்ற வேண்டியதானே கூட்டணியில, எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் போட்டு உருட்டிக்கிட்டு பிரட்டிட்டு இருக்கணும், இந்த வாட்டையும் 7 சீட்டு தான் கொடுப்பாங்க, அதை வாங்கிட்டு இருங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லாம சொல்றாரு. 6ல இருந்து 7ன்னு அது ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் தானே. ஒரு சீட்டு கொடுக்கறது முன்னேற்றமா? அதெல்லாம் அது எல்லாமே முன்னேற்றம் தான்ப்பா. அரசியல் அதை சதவீதமா போட்டேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு தெரிஞ்சு நிறைய வரும். அதனால எல்லாமே முன்னேற்றமா நினைச்சிட்டு வாழ்க்கைய போய்கிட்டு இருக்கு. அவருடைய பேச்சு அப்படிதான் இருக்கு. கூட்டணியில என்னன்னாலும் கொடுப்பாங்க, அதை நம்ம அமைதியா வாங்கிட்டு போயிடணும் அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. இந்த 2026 தேர்தல் இருக்குல்ல, ஆமா, தேர்தல் முடிஞ்சோனையும் ஒருவேளை ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னா உங்க அமைச்சரவை திகார்ல தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்பா அப்படி சொல்ற? ஆமா, ஏன்னா நிறைய அமைச்சர்கள் மேலயும் கேஸ் இருக்கு. ஆராசா இருக்காருல்ல, அவர் மேலயும் சார்ஜ் ஷீட் பதிவு பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சென்னை சிறப்பு உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு. அமைச்சரே கிடையாது, அமைச்சர் இல்ல, எம்பியா இருக்காருல்ல. அமைச்சர்கள்னு எனக்கு தெரியும். ஆனா இருக்கிற அமைச்சர்கள் மேல எல்லார் மேலயும் வழக்கு இருக்குல்ல. செந்தில் பாலாஜி மேல இருக்கு, பொன்முடி மேல இருக்கு, நேரு மேல இருக்கு. ஆமா, இன்னைக்கு கூட மா சுப்பிரமணியன் அவர்களுடைய அவர் மேல இருக்கா ஒரு அதிரடி தீர்ப்பு வந்திருக்கு நீதிமன்றம். போலி ஆவணங்கள் மூலம் அரசு நிலத்தை அபகரித்த வழக்கில் ஜூலை 24ஆம் தேதி அமைச்சர் மாசு மீது குற்றச்சாட்டு பதிவு செய்யப்படும் என்று சென்னை சிறப்பு நீதிமன்றம் அறிவித்துள்ளதுப்பா. நில அபகரிப்புன்னு உங்க கட்சிக்கு புதுசு இல்ல, ஏன்னா அதுக்கு பேர் போனவங்களே உங்க கட்சி தான். அப்படியா? 2011 ஆட்சியா தானே இழந்தீங்க. ஜெயலலிதா அவர்கள் கூட அதுக்குன்னே ஒரு தனி சிறப்பு பிரிவு ஆரம்பிச்சு சிறப்பு நீதிமன்றம் எல்லாம் அதுக்காக இது ஆரம்பிச்சாங்க. அதுக்கான நில அபகரிப்புக்கு பேர் போன கட்சினா நீங்க தான். அப்படியேதான் நீ சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி பொய் குற்றச்சாட்டுலாம் வைக்கிறீங்க. இந்த நிலம் கூட பார்த்தேன் அப்படின்னா நான் மாசம் மாசம் வாடகை கொடுத்தா இங்க இருக்கேன். இந்த மாதிரி அதாவது ஒரு சிலர் எங்க கட்சிக்காரங்க அதே அடிமட்ட தொண்டர்கள் செய்யக்கூடிய குற்றத்துக்கு கட்சியவே முழுசா குற்றம் சாட்டுறது அப்படிங்கிறது தவறு. ஆனா எங்களுக்கு ஒரு டவுட்டுப்பா, இந்த மாதிரி நீங்க எங்களை எப்படி போலியா குற்றம் சாட்டுறீங்களோ அதே மாதிரிதான் நாங்களும் போலியா இவரை குற்றம் சாட்டிக்கிட்டு இருக்கோம், பிரதமர் மோடி அவர்களை. ஆனா அவருக்கு உலகம் முழுக்க பெருதியா வரவேற்பு இருக்கு. அதாவது சைப்ரஸா ஏதோ ஒரு நாட்டுக்கு இப்ப நேத்து போனாரு. அங்க போகும்போது அந்த நாட்டுல இருக்க ஒருத்தவங்க அவரோட கால்ல விழுகுறாங்கப்பா. எம்பி நம்ம இந்திய அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, நம்ம பிரதமருடைய புகழ் எல்லாமே தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு. ஆமா, ஆனா இங்க நம்ம தமிழ்நாட்டுல யாராவது கால்ல விழுந்தா காலையில் விழும் கலாச்சாரம்னு சொல்றீங்க. வெளிநாட்டுக்கார எம்பி மோடி அவர்கள் காலில் விழுந்தா அது நல்லதுதானா? அதை மட்டும் ஏத்துப்பீங்களா? அது மரியாதை இதுவா விழுகிறது வேற, நிமித்தமா விழுகிறது வேற, இந்த பதவிக்கு காசுக்கு விழுகிறது வேற. என்ன அர்த்தம் புரிஞ்சுக்கோன்னு. சைப்ரஸ் எம்பிக்கு மோடி அவர்களால எந்த ஒரு ஆதாயமும் கிடையாது, ஆனாலும் அவங்க கால்ற விடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற. கரெக்டா? அதான் உண்மை. சரிப்பா. அதே மாதிரி இன்னைக்கு மோடி அவர்கள் எங்க போயிருக்காரு? G7 மாநாடு, அந்த மாநாட்டுல கலந்துக்கிறதுக்காக கனடா போயிருக்காரு. அவருக்கு அதாவது அந்த மாநாட்டுல கலந்துக்கிறதுக்கு முன்னாடியே நிறைய அச்சுறுத்தல்லாம் இருந்துச்சு. அதாவது இந்த காலிஸ்தானிய நபர்கள்னால. அந்த அச்சுறுத்தலையும் தாண்டிதான் அங்க கலந்துக்க போயிருக்காரு. ஆமா, அங்க போய் இத்தாலியன் பிரதமர் இருக்காங்கல்ல, இத்தாலியன் ஜார்ஜ் மெலோனி அவங்கள மீட் பண்ணிருக்காரு. நம்ம நாடு குறித்தும் அவங்களுடைய நாடு குறித்தும் 2 நாட்டுகளுக்கான உறவு இதெல்லாம் குறித்து நிறைய விஷயங்கள் பேச போறாங்களாம். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஆபரேஷன் சிந்தூர் குறித்து நம்ம ஆல்ரெடி எல்லா நாடுகளுக்கும் தெரிவிச்சிட்டோம். இருந்தாலுமே இத்தாலியில இருந்து செயல்படக்கூடிய தீவிரவாதி அமைப்புகள்லாம் இருக்கும்ல, அவங்களை எப்படி ஒடுக்குறது அப்படின்னு பிரதமர் அவர்கள் பேச போறாரு. இது சம்பந்தமா வேற ஏதாவது நியூஸ் வச்சிருக்கியா? எனக்கு ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஞாபகம் இருக்கு. சரி, ஆபரேஷன் சிந்தூர்னால ரொம்ப அதிகமா பாதிக்கப்பட்ட இடம் இந்த பகல்காம் பகுதி. ஸோ இன்னைக்கு அந்த பகல்காம் பகுதியை சுற்றி இருக்கிற எல்லா டூரிஸ்ட் பிளேஸையுமே திறந்து விட்டுருக்காங்க, இன்க்ளூடிங் பகல்காமையுமே திறந்து விட்டுருக்காங்க. ஸோ இது நிறைய மக்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஆபரேஷன் சிந்தூர் அதுக்கு முன்னாடி அந்த பகல்காம் விஷயம் தான் நிறைய இந்திய மக்களால பேசப்படுச்சு. எங்க பார்த்தாலும் பகல்காம் பகல்காம் பகல்காம். ஸோ நிறைய ஜம்மு காஷ்மீருக்கு வரக்கூடிய அந்த டூரிஸ்டே குறைஞ்சிரும் அப்படிலாம் பேசப்படுச்சு. ஆனா இப்ப திறந்து விட்டுருக்காங்க. ஸோ இனிமேல் அந்த டூரிஸ்ட் இதெல்லாம் அதிகரிக்கும் அப்படிங்கிறத பொறுத்து தான். இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் என்னாச்சு, நம்ம இந்த சிந்து நீரை தடுத்து நிறுத்தணும்ல. இப்ப அந்த தண்ணியை என்ன பண்றது, பாகிஸ்தானுக்கு போய்கிட்டு இருந்த தண்ணியை என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியா ஒரு திட்டம் வச்சிருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட 110 இருந்து 130 கிலோமீட்டர் வரைய ஒரு கால்வாய் இது பண்ணி, அந்த கால்வாய் எங்க வர தெரியுமா, காஷ்மீர்ல இருந்து ராஜஸ்தான் வரைய வருதான். ராஜஸ்தான் வரைய வந்துச்சு அப்படின்னா இந்தியாவில பல்வேறு மாநிலங்கள்ல தண்ணி பிரச்சனை இருக்கும்ல, அந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு காணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வர போறாங்களாம். இது உலகத்திலேயே செய்யாத ஒரு மிகப்பெரிய திட்டம் அப்படின்னு சொல்றாங்க. இந்திய வரலாற்றுல இது முக்கியமான ஒரு நிகழ்வா இருக்கும் அப்படின்னு கூறப்படுது. பரவாயில்ல, ஸ்டேட் விட்டு ஸ்டேட் பாலிடிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. எல்லா மாநிலங்களையும் இருக்கு.
சரியா? ஏன்னா எல்லா மாநிலங்களையும் எங்க கட்சிக்காரங்க இருப்பாங்க, அங்கேயுமே எங்களுடைய ஆதிக்கம் இருக்கும். கட்சிக்காரங்களா? கும்முடி பூண்டி தாண்டா இருக்க மாட்டாங்க. அப்பா என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? கும்முடி பூண்டி தாண்டா எந்த ஸ்டேட்டுக்கு எது தலைநகரம் கூட தெரியாது. கூட்டணி கட்சி விடுதலை சிறுத்தைகள் அவங்க வந்து தெலுங்கானால போட்டிட்டாங்க, எவ்வளவு மகாராஷ்டிரால போட்டிட்டாங்க. நீதான் சொல்ற எவ்வளவு ஓட்டு வாங்கினாங்க? ஓட்டு கிடையாதுப்பா. அங்க வந்து இந்த கட்சி இருக்கு, கட்சியான வேட்பாளர் இருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் இடம் பிடிக்குதுல. இப்ப எப்படி நம்ம வந்து யானை சின்னத்துக்கு போய் ஓட்டு போடுவோம், சென்னையில இருக்கிறவங்கள தவிர்த்து தென் மாவட்டங்கள்ல யாருக்குமே யானை சின்னம் அப்படிங்கிறது வந்து அவங்க வந்து எந்த கட்சி அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. ஏன் பண்ணா அது வந்து ஒரு என்ன சொல்றது, ஊபி கட்சி. ஊபின்னா நாங்க கிடையாது, உத்தரப்பிரதேச கட்சி. அந்த கட்சிக்கு வந்து தமிழ்நாட்டுல எந்த அளவுக்கு அறிமுகம் ஓட்டு கிடைக்குமோ அதே அளவுக்கு தான் எங்களுக்கும் மகாராஷ்டிரால கிடைக்கும். நாங்க போட்டியிடனா போட்டியிடலாம், ஆனா நாங்க வந்து எங்களுடைய கூட்டணி கட்சிகள் அங்க இருக்கும், காங்கிரஸ் இருக்கும், மற்ற கூட்டணி கட்சிகள் இருப்பாங்க, அவங்களுக்காக அனுதாபப்பட்டு அந்த போட்டியை வந்து விட்டுருவோம். ட்ரம்ப் இருக்காருல்ல, ஆமா, ட்ரம்ப் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, G8 நாடுகள் இருக்குல்ல, அந்த G8 நாடுகள்ல இருந்து ரஷ்யாவை நம்ம நீக்காம இருந்தா இன்னைக்கு உக்ரைன் ரஷ்யா போரே வந்திருக்காது. சோ அத ஒரு தவற பண்ணிருக்கோம் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் வந்து ஒத்துட்டு இருக்காரு. அவரை போ சொல்லுப்பா, அவருக்கு வந்து என்னைக்கு என்ன பேசணும் அப்படின்னு ஒண்ணுமே தெரியாது. அது என்னமோ உண்மைதான். ஆமா, அவருக்கு சப்போர்ட்டா இருக்கிற நாடுகளுக்கு வந்து திடீர்னு பல்ட்டி அடிக்கிறாரு. இப்ப பாத்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு ஆதரவா செயல்படுவாருன்னு பார்த்தா ஈரானுக்கு வந்து கொக்கி போடுற மாதிரி பேசிக்கிட்டு என்ன சொல்லியிருந்தாரு அவருக்கு. ஒரு அதான் என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து எங்களுடைய அணு ஆராய்ச்சி ஒப்பந்தத்துல கையெழுத்து போடுங்க அப்படிங்கிற மாதிரி ஈரானை கட்டுப்படுத்துறாரு, கட்டாயப்படுத்துறாரு. ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி இந்த பிரச்சனையை மூடணும் அப்படின்னு சொல்லி நினைக்க மாட்டாருப்பா. இது எப்படி இழுத்துக்கிட்டே போகணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்காரு. நம்ம அதாவது மேற்குலகமா இருக்கட்டும் அமெரிக்காவா இருக்கட்டும் என்ன நினைப்பாங்கன்னா, எல்லா இடத்துலயும் அடிச்சிட்டு இருந்தா மட்டும்தான் அவங்களுக்கான அந்த சந்தை மதிப்பு எப்பவுமே இருக்கும். அவங்க நிம்மதியா இருப்பாங்க. அதனால அவங்களுக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கிறதுலயும் ஒரு லாபம் இருக்கும். லாபம் இருக்கு. ஆனா என்ன சொல்றது, இதனால அதிகமா பாதிக்கப்படுறது வந்து நம்மள மாதிரி வளர்ந்து வரும் நாடுகள் தான். ஆமா, நம்மள பார்த்தோன்னா இப்ப இன்னைக்கு கச்சா எண்ணெயோட விலை எந்த அளவுக்கு அதிகரிச்சு. ஏன்னா ஈரான்ல வந்து நம்ம நிறைய கச்சா எண்ணெய்கள் வாங்குறதுல இருக்கட்டும், இந்த பெட்ரோலியம் சம்பந்தமான எல்லாமே வாங்கிட்டு இருக்கோம். இல்ல நம்ம வாங்குறத விட சீனா அதிகமா வாங்குது, நம்ம கம்மியா தான் வாங்குறோம், சீனா அதிகமா வாங்க. நம்ம வளர்ந்து வர நாடு அப்படிங்கறதுனால நமக்கான பாதிப்பு கொஞ்சம் கொஞ்சம் இருக்கதான் செய்யும். ஆமா, இதனால இந்த போரை நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனா என்னன்னா, ஈரான் வந்து இப்ப மொசாட் இருக்குல்ல, மொசாடு தான் உலகத்திலேயே நம்பர் 1 உளவு அமைப்பு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. அந்த தலைமையிடத்திலே குண்டு போட்டாங்களாம். இதுல எத்தனை பேர் உயிரிழந்தாங்க அப்படிங்கறதெல்லாம் பார்த்தேன். ஆனா இது கடைசியில என்ன சொன்னாங்க அப்படின்னா, இல்ல அது வந்து ஒரு ஃபேக் நியூஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க, இது தப்பா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இன்னைக்கு வந்து கன்ஃபார்மா சொல்லியிருக்காங்க, மொசானுடைய தலைமையகத்துல போட்டிருக்காங்க அப்படின்னு. அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது இன்னும் ஒரு 2-3 நாள்ல தெரிய வந்துரும்ல, பாப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. ஓகே, சரிப்பா. அந்த இது இருக்குல்ல, முருக பக்தர்கள் மாநாடு, அந்த மாநாட்டு வந்து நேத்தே வந்து இந்த கண்காட்சி எல்லாம் தொடங்கி இருக்குச்சு போல, அறுவடை வீடு கண்காட்சி. நேத்தே மதுரையில அதெல்லாம் ஓபனிங் பண்ணாங்க. ரெண்டாவது இந்த பாட்டு எல்லாம் வெளியிட்டு இருக்காங்க. ஆமா, இன்னைக்கு தமிழக பாஜக தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் வெளியிட்டு இருக்காங்க. டாக்டர் மதன் அப்படிங்கிறவங்க தான் அந்த பாட்டை உருவாக்கி இருக்காங்க. இவங்க வந்து நிறைய பேர் அழைக்க போறாங்களாம்ப்பா. அதாவது நடிகர்கள் விஜய் இருக்காங்களே, விஜய், ரஜினிகாந்த் உள்ளிட்ட முன்னணி நடிகர்கள் அழைக்க போறாங்களாம். குறிப்பா பாத்தீங்கன்னா நேத்தே இந்து முன்னணியில் போய் யார் அழைச்சிருக்காங்க, நீ சொன்ன திருமாவளவன் அவர்கள் அழைச்சிருக்காங்க. நான் கூட அந்த போட்டோ எல்லாம் பாத்துருந்தேன். திருமாவளவன் அதே மாதிரி இந்தி கூட்டணியில இருக்கக்கூடிய நிறைய கட்சிகளுக்கு பதட்டமாகற போலயே. நானே ஒரு முருக பக்தன்பா, நானே அந்த மாநாட்டுக்கு போவேன். என்ன கட்சிகள் வேறு, மதம் அப்படிங்கிறது வேறு. நமக்கு வந்து என்ன சொல்றது, நம்மளுடைய கடவுள் தமிழ் கடவுள், அவரை கும்பிடுறதுல யாராவது தடை போட முடியுமா? அப்படி போட்டாலும் நம்ம என்ன நின்றுவோமா? பரவாயில்லையா, எல்லாரும் போய் கும்பிடணும். அதான் என்னோட ஒரே ஆசை. இவ்வளவு பேசுறியா கட்சியில இருந்துட்டு? என்ன அவங்க கட்சிக்காரங்க ரொம்ப பதட்டமா இருக்காங்களே, இவ்வளவு கூடிடுவாங்க அவ்வளவு கூடிடுவாங்க, இந்த மாநாடு நடத்தக்கூடாது, சங்கியல் மாநாடு அது இதுன்னு போட்டு உழப்பிட்டு இருக்காங்க. அதெல்லாம் உங்களை மாதிரி ஆட்கள் வந்து கிளப்பி விடுறது. நாங்க வந்து இந்த மாநாட்டுக்கு எதிராக இருக்கிற மாதிரி நீங்க தான் காட்டிக்கிறீங்க, இப்பெல்லாம் கிடையாது. சரி சரி, மாநாடு நடக்கட்டும், நல்லபடியா பாப்போம். 22ஆம் தேதி அந்த மாநாடையும். டிஎன்பிஎஸ்சி இருக்குல்ல, டிஎன்பிஎஸ்சில ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது குரூப் 1 தேர்வு நடந்து முடிஞ்சிருக்கு. அந்த குரூப் 1 தேர்வுல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, அண்ணா அவர்களை பத்தி வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அண்ணா ஏன் தனியா திமுக கட்சி ஆரம்பிச்சாரு, எதுக்கு நீதி கட்சியில இருந்து விலகிருக்காரு அப்படின்னு. இதெல்லாம் குரூப் 1 கொஸ்டின்ல கேட்கிற கேள்வியா இது? இன்னும் கொஞ்ச நாள் போனா அப்புறம் இன்பநிதி எந்த கட்சியில இருக்காரு, உதயநிதி வந்து என்ன சாதனை பண்ணாரு, இதெல்லாம் கேள்வியா? ஒரு குரூப் 1 கொஸ்டின். அதாவது ஒரு குரூப் 1 அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு டெபுட்டி கலெக்டர், டிஎஸ்பி ரேஞ்சுக்குள்ள எக்ஸாம். சோ இதுல எப்படிப்பட்ட கேள்வி கேட்கணும் அப்படின்லாம் இல்லாம, சம்பந்தம் இல்லாம கட்சி தொடர்பாலாம் அதிகமான கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு
அன்புமணி அவர்கள் ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. ஆமாப்பா, இதுக்கு முன்னாடியே நிறைய சர்ச்சைகள் வந்துச்சுல, இந்த மனுஸ்மிருதி. ஆமா, மனுஸ்மிருதி அத பத்தி கேட்டாங்க அப்படின்னு இங்க நிறைய பேர் போராட்டம் நடத்தினாங்க. இப்ப இதை கேட்கும் போது இவங்க ஏன் அமைதியா இருக்காங்க அப்படிங்கறதும் எல்லாருடைய கேள்வியா இருக்கு. இது வந்து நியாயமா இருந்தாலும் இதை நான் ஏத்துக்க மாட்டேன். இது வந்து எங்க கட்சியினுடைய கொள்கையை பரப்புறோம், அவ்வளவுதானே. அதே அவங்களுக்கு எரியுது. அதாவது டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிறது வந்து ஒரு தனி அமைப்பு. அது வந்து கவர்மெண்டல் பாடியே கிடையாது. அது ஒரு தனி அட்டானமஸ் பாடி மாதிரி தான் அது கிட்டத்தட்ட. அது வந்து கவர்மெண்ட் இதுக்குள்ளே வராது. அப்படி இருக்கிற ஒரு இதுல வந்து நீ கட்சி கொள்கையை பரப்புறேன் அப்படின்னா நீங்க எல்லாம் எப்படி? அதாவது இந்த தமிழ்நாடு பாடநூல் கழகத்துக்கு லியோனி இதா போடப்பே தெரிஞ்சு உங்களுடைய லட்சணம் என்ன அப்படின்னு. அதான்பா, எங்க லட்சணம் எப்படி இருக்கு, உங்க லட்சணம் ஊருக்கே தெரியும்.